Hi friends, இன்னைக்கு நம்ம auxiliary verbs பார்க்க போறோம். auxiliary verbs ன்னு சொன்னா துணைவினை சொல். auxiliary verbs ரெண்டு வகையானது. ஒன்று வந்து primary auxiliary. primary auxiliary ன்னு சொன்னாக்கா அடிப்படை துணைவினை சொல். அடுத்தது modal auxiliary. modal auxiliary verbs ன்னு சொன்னாக்கா மாதிரி துணைவினை சொற்கள். அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு, திறனை வெளிப்படுத்துவதற்கு, கோரிக்கை வைப்பதற்கு, பரிந்துரை செய்வதற்கு உபயோகப்படுத்தலாம். மே, மைட் எதிர்காலத்தை குறிப்பதற்கு, கூடும், சந்தர்ப்பம் என்று சொல்வதற்கு. அடுத்தது மே பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. வில், ஷால் எதிர்கால வினை, உதவி அளிப்பதற்கு, அழைப்பு கொடுப்பதற்கு யூஸ் பண்ணலாம். வுட் வில்லுடைய பாஸ்ட் டென்ஸு, உதவி அளிப்பதற்கு, அழைப்பு கொடுப்பதற்கு. ought to, should கடமையை உணர்த்துவதற்கு, must அவசியத்தை உணர்த்துவதற்கு. These verbs add meanings like இப்போ சொன்ன மோடல்ஸ்க்கு இந்த மீனிங்ஸ் உண்டு. எபிலிட்டி திறன், பெர்மிஷன் அனுமதி, சஜஷன்ஸ் பரிந்துரை, ரிக்வெஸ்ட்ஸ் கோரிக்கைகள், ஆஃபர்ஸ் உதவி அளிப்பது, இன்விடேஷன்ஸ் அழைப்பு விடுப்பது, நெசசிட்டி அவசியம், கடமை obligations, possibility சாத்தியம், certainty நிச்சயம். Need and dare are sometimes used as modals. Need தேவை, dare துணிவு. இது ரெண்டுமே மோடல்ஸா சில நேரங்களில் உபயோகிக்கலாம். மோடல்ஸை நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்க்கு முன்னாடி போடலாம். எப்படி இங்கே பாருங்க, கேன் ப்ளஸ் நெகட்டிவ் ஃபார்ம் காண்ட், கேன் ப்ளஸ் நெகட்டிவ் ஃபார்ம் cannot. ஸோ இந்த மாதிரி போடலாம். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த மோடல்ஸை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம், கேள்வியாக யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம். we can't sing நாங்கள் பாட முடியாது. can we sing நாங்கள் பாட முடியுமா? we cannot sing நாங்கள் பாட முடியாது. you must work நீங்கள் வேலை செய்வது அவசியம். must you work நீங்கள் வேலை செய்வது அவசியமா? you must not work நீங்கள் வேலை செய்யக்கூடாது அல்லது நீங்கள் வேலை செய்வது அவசியம் இல்லை. they could study அவர்கள் படிக்க முடிந்தது. could they study அவர்கள் படிக்க முடிந்ததா? they couldn't study அவர்கள் படிக்க முடியவில்லை. she should relax அவள் ரிலாக்ஸ் செய்ய வேண்டும். shouldn't she அவள் அப்படி செய்ய வேண்டும் இல்லையா? yes ஆம் she should அவள் அப்படி செய்ய வேண்டும். Modals cannot be used in main verb forms with endings like dash ed, dash s, dash ing. இப்போ பார்த்தீங்கன்னா play, played சொல்லலாம், plays சொல்லலாம், playing சொல்லலாம். ஆனால் மோடல்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் அமையாது. can present tense, able to canோட இன்னொரு ஃபார்ம் able to, ரெண்டும் சேம் மீனிங் தான். can முடியும், able to முடியும். can presentலையும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ணலாம். I can write now, I can write tomorrow. I am able to write now, I will be able to write tomorrow. So can presentலையும் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்லையும் யூஸ் பண்ணலாம். canோட நெகட்டிவ் can't, இது ஷார்ட் ஃபார்ம். cannot ஃபுல் ஃபார்ம். ஸோ can'ட்டுக்கு நீங்கள் unable to யூஸ் பண்ணலாம், not able to யூஸ் பண்ணலாம். cannot, unable to, not able to ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போது குட்ன்ற வேர்டு ரொம்ப ஸ்பெஷல். குட் பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட் ஐ ஸ்விட்ச் ஆன் த டிவி நாவ், இது ப்ரெசன்ட் டென்ஸ். ரிக்வெஸ்ட் ஐ குட் ரைட் மை அங்கிள்ஸ் பைக் வித் ஹிஸ் பர்மிஷன். ஸோ இது என்னது? பாஸ்ட். குட் யூ சென்ட் த பார்சல் டு மை ஹவுஸ் டுமாரோ, இது வந்து ஃப்யூச்சர். ஸோ இந்த குட்ன்ற வேர்டு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணு நிலையிலையும் உபயோகிக்கலாம். இப்போ குட்டோட நெகட்டிவ் குடண்ட் ஷார்ட் ஃபார்ம், குட் நாட் ஃபுல் ஃபார்ம். ஐ கேன் கம் நான் வர முடியும், கரெக்ட் சென்டென்ஸ். ஐ ஆம் ஏபிள் டு கம், கேனுடைய இன்னொரு ஃபார்ம் ஆம் ஏபிள். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான், இதுவும் கரெக்ட் சென்டென்ஸ். ஐ காண்ட் ஏபிள் டு கம், காண்ட்டோ ஏபிளோ சேர்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ். கேன், குட் and be able to. can, be able to ஒரே அர்த்தம் தான். இது ரெண்டுமே present tense and future tense. could,
பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். எப்படி? கொஷின்ஸ் கேட்கலாம். அடுத்தது கேன்னு சொன்னால் எந்த மாடல் வேணாலும் மாடல் ப்ளஸ் மெயின் வேர்பு தான் போட முடியும். மெயின் வேர்புன்னு சொன்னாக்கா என்னது? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா எல்லையற்ற வினை சொல். அதாவது என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு. எக்ஸாம்பிள், கேன் ரைட், கேன் லேர்ன். கேன் ரைட் எழுத முடியும், கேன் லேர்ன் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்க, கேன் ப்ளஸ் மெயின் வேர்ப், இதுதான் மெயின் வேர்பு. இன்ஃபினிட்டிவ் வேர்புன்னு கூட சொல்லலாம், எல்லையற்ற வினை சொல். ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் தான் போட முடியும் மாடல்ஸ் பக்கத்தில். இப்போ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஷீ கேன் ரைட் லெஜிபிளி, அவள் தெளிவாக எழுத முடியும். தே கேன் லேர்ன் ஈஸிலி, அவர்கள் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். கேன் யூ லேர்ன் ஈஸிலி, நீங்க சுலபமாக கற்றுக்கொள்ள முடியுமா? இப்போ பாருங்க, கேன் பிளஸ் ரைட், கேன் பிளஸ் லேர்ன், கேன் பிளஸ் லேர்ன். The negative of can is cannot or can't. Can't short form, cannot உடைய short form, apostrophe T. I can't memorize the poem. நான் கவிதையை மனப்பாடம் பண்ண முடியவில்லை. Instead of can, we can use be able to. Can முடியும், இது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சொல்லலாம், ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சொல்லலாம். இதனுடைய இன்னொரு அமைப்பு be able to. இப்போ இந்த be என்னது? இங்கே வந்து பாருங்க, can, I can write, I am able to write. He can write, he is able to write. They can write, they are able to write. அப்போ I வந்தா am, he, she, it வந்துச்சுன்னா is, you, we, they இது வந்துச்சுன்னா are. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். ஃப்யூச்சர் ஃபார்ம் எப்படி வரும்? we can write, we will be able to write, we shall be able to write. இதுதான் ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் அமைப்பு. are you able to memorize the poem? குறிப்பிட்ட கவிதையை நீ மனப்பாடம் செய்ய முடிகிறதா? ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் ஃபார்ம். can you memorize the poem? இப்படியும் கேட்கலாம். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ can இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. இது ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சென்டென்ஸ்க்கு. குட் ஸ்பெஷல் வேர்டு சொன்னது போல் பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ப்ரெசண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணலாம். அதற்கு எக்ஸாம்பிள்ஸ் வேறு இடத்துல கொடுத்துருக்கேன். ஐ காண்ட் மெமரைஸ், நான் மனப்பாடம் செய்ய முடியவில்லை. ஐ ஹாவன்ட் பீன் ஏபிள் டு மெமரைஸ் ப்ராப்பர்லி, நான் ஒழுங்காக மனப்பாடம் செய்து இருந்திருக்க முடியவில்லை. கேன் does not have perfect tense. இதுதான் perfect tense, முற்று பெற்ற வினை சொல். ஸோ கேனுக்கு இந்த மாதிரி டென்ஸ் கிடையாது, இந்த மாதிரி டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது. The teacher can prepare the lesson immediately. குறிப்பிட்ட டீச்சர் லெசன் உடனடியாக தயார் செய்ய முடியும். The teacher might be able to prepare the lesson immediately. குறிப்பிட்ட டீச்சர் லெசன் உடனடியாக தயார் செய்ய சாத்தியம் உண்டு, தயார் செய்யக்கூடும். There is no infinitive form of can. அதாவது கேனுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் கிடையாது, மெயின் வேர்ப் ஃபார்ம் கிடையாது கேனுக்கு. இதுக்கு முன்னால் டூவும் போட முடியாது, TO2. All the subject pronouns can be used with modals. Pronounsன்னு சொன்னால் I, you, we, they, plural, he, she, it, singular. I, நான், யூ, நீ அல்லது நீங்கள், ஒருத்தர் அல்லது நிறைய பேர், வி, நாங்கள், தே, அவர்கள், பன்மை, ஹீ, அவன், அவர், ஷீ, அவள், அவங்க, இட்டு, அது, இது, சிங்குலர். ப்ரோனவுன்ஸ்ன்னு சொன்னால் பிரதிபெயர், பிரதிபெயர் சொல். could and was able to both have the same meaning. இரண்டும் இறந்த காலத்தில் உண்டு. we use could with verbs like feel, remember, smell, hear, see, understand, words denoting sense. நாம் could-உடன் இந்த verbs-ஐ யூஸ் பண்ணலாம், இந்த வினை சொற்களை யூஸ் பண்ணலாம். feel உணர்வது, remember ஞாபகப்படுத்துவது, smell முகர்வது, hear கேட்பது, see பார்ப்பது, understand புரிந்து கொள்வது. இதெல்லாம் உணர்வு உணர்த்துகிற சொற்கள். even though the voice was inaudible, I could understand from her gestures. குறிப்பிட்ட குரல் செவிக்கு புலப்படாமல் இருந்த போதிலும் நான் அவளுடைய செய்கையை வைத்து புரிந்து கொண்டேன், புரிந்து கொள்ள முடிந்தது. A decade had passed. We still could remember the place.
ஒரு 10 ஆண்டு கழிந்து இருந்தது. நாங்கள் இருந்த போதிலும் அந்த இடத்தை ஞாபகம் வைத்து கொள்ள முடிந்தது. could had the ability or permission. couldக்கு அர்த்தம் என்னது? திறமை இருந்தது, permission இருந்தது. I could climb trees when I was young. சிறு வயதில் நான் மரங்கள் ஏற முடிந்தது. இது என்னது? திறமை, அப்பொழுது இருந்த திறமை. They were under lockdown but they could do whatever they wanted inside their house. அவர்கள் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது அவர்களால் செய்ய முடிந்தது. ஸோ இது என்னது? பெர்மிஷன். டு ஆஸ்க் பெர்மிஷன் யூஸ் குட் ஆர் மே. பெர்மிஷன் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணணும் என்னத்தை? குட் அல்லது மேவை. மே ஐ ஹெல்ப் யூ? நான் உனக்கு உதவி செய்யலாமா? நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா? குட் ஐ ஸ்பீக் வித் யூ? நான் உங்களுடன் பேச முடியுமா? டு கிவ் பெர்மிஷன் யூஸ் கேன் ஆர் மே. டு நாட் யூஸ் குட். பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொன்னால் கேன் இல்லைனா மே யூஸ் பண்ணுங்கள், குட் யூஸ் பண்ண வேண்டாம். யூ கேன் ப்ளே வித் ஹிம். நீ அவனோட விளையாட முடியும். இது வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க. குட் ஐ ஸ்விட்ச் ஆன் த டிவி? அப்படி யாராவது உங்களை கேள்வி கேட்டாக்கா, பெர்மிஷன் கேட்டாக்கா, அப்போ நீங்கள் எப்படி அதுக்கு பதில் கொடுப்பீங்க? அஃப்கோர்ஸ் யூ கேன். நிச்சயமா நீ டிவி போட்டுக்க முடியும், டிவி ஸ்விட்ச் ஆன் செய்து கொள்ள முடியும். அஃப்கோர்ஸ் யூ குட். இந்த ஆன்சர், இந்த பெர்மிஷன் கொடுக்கறது தவறு. யூ மே ஸ்விட்ச் ஆன் த டிவி. நீ டிவியை ஸ்விட்ச் ஆன் செய்து கொள்ளலாம். இப்படியும் சொல்லலாம். யூ கேன் யூஸ் could or was permitted to, were permitted to for permission given in the past. இறந்த காலத்தில் பெர்மிஷன் கொடுப்பதற்கு நீங்கள் could யூஸ் பண்ணலாம், அல்லது was permitted to, அல்லது were permitted to யூஸ் பண்ணலாம். When I was 18, I could drive my father's car. 18 வயதாக இருந்த அப்பொழுது நான் என்னுடைய தகப்பனுடைய கார் ஓட்ட முடிந்தது. ஸோ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு இருந்தது. இதை வேற விதமாக எப்படி சொல்லலாம்? When I was 18, I was permitted to drive my father's car. இப்படியும் சொல்லலாம். Can is used to talk about ability in the present or future tense. Can அதாவது திறமை. present tenseல future tenseல உள்ள திறமையை வெளிப்படுத்த நம்ம உபயோகிக்கலாம் can. We can reach school within minutes. மினிட்ஸ்குள்ளார் நாங்கள் ஸ்கூலை சேர்ந்தடைய முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சர்ச் ஃபார் த டேட்டா ஆன்லைன். டேட்டாவை ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸு சர்ச் பண்ண முடியும். ஷீ கேன் கிளைம் வெரி ஃபாஸ்ட். அவள் மிக வேகமாக ஏற முடியும். ஷீ குட் கிளைம் வெரி ஃபாஸ்ட். அவள் மிகவும் வேகமாக ஏற முடிந்தது. குட் cannot be used to talk about ability in the past tense. இறந்த காலத்தில் திறமை இருந்ததை பற்றி பேசுவதற்கு இந்த மாதிரி உபயோகப்படுத்தினா நல்லா இருக்கும். was able to, were able to. When the pandemic hit, the people were able to stay safe indoors. சர்வதேச பரவல், கரோனா வைரஸோடைய சர்வதேச பரவல் தாக்கிய பொழுது மக்கள் வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருக்க முடிந்தது. மக்களால் வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருக்க முடிந்தது. She was able to study online. அவள் ஆன்லைனில் படிக்க முடிந்தது. She singular, அதனால் was able to. People plural, அதனால் were able to. Modal plus present verb only. எப்போவுமே ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, மோடல் பக்கத்தில் எப்போவுமே ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், கேன் ரோட், இது பாஸ்ட் டென்ஸு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண முடியாது, ராங். கேன் ரைட், இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ண முடியும், கரெக்ட். குட் ரோட். ஸோ குட் பக்கத்துலேயும் இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் போட முடியாது. ஸோ இது வந்து ராங். த நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் குட் லைக் குட் நாட் அண்ட் குடன்ட், வாஸ் நாட் ஏபிள் டு can be used. இப்போ பாருங்க, could past tense, could not, couldn't. இது வந்துட்டு நெகட்டிவ் ஃபார்ம்ஸ். இதற்கு பதிலாக நீங்கள் was not able to, were not able to அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். The elephant could not come out of the pit. பிட்னா பள்ளம். பள்ளத்திலிருந்து யானையால் வெளியில் வர முடியவில்லை. could notக்கு பதிலாக நீங்கள் was not able to கூட சொல்லலாம். எப்படி? The elephant was not able to come out of the pit. He wrote the test
but couldn't score good marks. டெஸ்ட் எழுதினான் ஆனால் குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியவில்லை. இதற்கு பதிலாக wasn't able to அப்படியும் போடலாம். எப்படி? He wrote the test but wasn't able to score good marks. She couldn't perform well because of less concentration. குறைந்த கான்சன்ட்ரேஷன் இருந்ததினால் அவளால் என்ன பண்ண முடியல? சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியவில்லை. இந்த couldn'tக்கு பதிலாக wasn't able to கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். She wasn't able to perform well because of less concentration. Students couldn't go to school due to lockdown. லாக்டவுன் காரணத்தினால் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியலை. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. weren't able toவும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் weren't able to go to school due to lockdown. இப்போ பார்த்தீங்கன்னா she singular அதனால் wasn't, ஸ்டூடெண்ட்ஸ் plural அதனால் weren't. ஸோ நீங்கள் couldn'ட்டும் யூஸ் பண்ணலாம், இப்படியும் யூஸ் பண்ணலாம். ப்ளூரலுக்கு weren't, சிங்குலருக்கு wasn't. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.